வணக்கம் பானு. நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே வடக்கு விஜய நாராயணம் என்ற கிராமத்தை சேர்ந்த 50 வயதான காமராஜ் என்பவர் அரசு அனுமதியின்றி கள் விற்பனை செய்ததாக திசையன்விளை அருகே கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு விஜய நாராயணம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர் வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து 5 லிட்டர் கல்லை பறிமுதல் செய்துள்ளார். அரசு அனுமதியின்றி கள் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானு, இது குறித்து திருநெல்வேலி மாவட்டத்தின் கள் இறக்கும் விவசாயிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பானு, சட்டத்தின் பார்வையில் கள் விவகாரத்தில் இருவேறு அணுகுமுறை தமிழக அரசால், தமிழக காவல்துறையால் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மதுபான கொள்கைகள் மற்றும் அதன் அமலாக்கம் குறித்த விவாதங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து ஒலித்து வரும் நிலையில் ஒரே மாதிரியான விவகாரத்தில் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்படுவதாக விவசாயிகளும் கள் இறக்குபவர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திசையன்விளையில் கள் விற்றவர் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கள் இறக்கும் போராட்டம் நடத்தியதும் அதன் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படாததும் இந்த விவகாரத்தை மேலும் கூர்மையாக்கி உள்ளது என்றே கூற வேண்டும். சீமானின் கள் எங்கள் உரிமை போராட்டம் தமிழகத்தின் தென் மாவட்டமான தூத்துக்குடியில் சில தினங்களுக்கு முன்பு சீமான் பனை மரத்தில் ஏறி கள் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். கள் எங்கள் உணவு, கள் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் பனைமரத்தில் இருந்து நேரடியாக கள் இறக்கி அங்கிருந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் அவர் விநியோகித்தார். கள் என்பது தமிழர்களின் பாரம்பரிய உணவு என்றும் அது போதைப் பொருள் அல்ல என்றும் நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி வருகிறது. பானு, பிற மாநிலங்களில் கள் இறக்கவும் விற்கவும் அனுமதி உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் என அவர்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டம் தொடர்பாக நாம் விசாரித்த வரையில் சீமான் மீது இதுவரை எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ்நாடு கள் பாதுகாப்பு இயக்கம் போன்ற அமைப்புகள் கள் என்பது போதைப் பொருள் அல்ல என்றும் அது தமிழர்களின் பாரம்பரிய பானம் என்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட ஊட்டச்சத்து மிக்க உணவு என்றும் வாதிடுகின்றனர். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் FSSAI என்று குறிப்பிடுவார்கள். பானு, அதில் பார்த்தீர்கள் என்றால் உணவு பட்டியலில் கள் நேரடியாக போதைப் பொருளாக வகைப்படுத்தப்படவில்லை என்ற வாதத்தையும் இவர்கள் தொடர்ந்து முன்வைக்கின்றனர். கள் என்பது பனை அல்லது தென்னை மரங்களில் இருந்து இயற்கையாக பெறப்படும் சாறு என்றும் அதை பதப்படுத்தும் முறையை பொறுத்து அதன் ஆல்கஹால் உள்ளடக்கம் மாறுபடும் என்றும், ஆனால் டாஸ்மாக் மூலம் அரசு மதுபானங்களை விற்பனை செய்யும் போது இயற்கையான கள்ளுக்கு தடை விதிப்பது ஏன் என்ற கேள்வி தற்போது பரவலாக முன்வைக்கப்படுகிறது. திசையன்விளையில் சாமானியர் ஒருவர் கள் விற்றதற்காக கைது செய்யப்பட்டதும், அதே நேரம் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நேரடியாக கள் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதும், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததும் சட்டம் சாமானியருக்கு ஒன்று, மற்ற செல்வாக்கு மிக்கவர்களுக்கு ஒன்றா என்ற பொதுவான கேள்வியை எழுப்பியுள்ளது. இது தற்போது முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் கள் என்பது போதைப் பொருளா உணவா என்பது குறித்து சட்ட ரீதியான தெளிவு மற்றும் அதன் அமலாக்கத்தில் உள்ள முரண்பாடுகளை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பானு.